ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கேலரி. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மயோனைஸ் சாஸ் எப்படி பண்ணுறதுன்னு. அதுக்கு தேவையானதெல்லாம் லெமன், எக், ஆயில், மஸ்டர்ட் பவுடர், பெப்பர் பவுடர். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் மிக்ஸி ஜாரில் எடுத்துக்கோங்க. அதில் இந்த எக்கை 2 எக்கு, நான் 2 எக் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சக்கரு மட்டும் எடுத்துக்கோங்க. வெள்ளைக்கருவை தனியாக பிரித்து எடுத்துடணும். அதில் 2 பல் பூண்டு, இந்த மஸ்டர்ட் சீட் இருக்குல்ல அதோட பவுடர், அப்புறம் பெப்பர் பவுடர், இது 2த்தையும் போட்டு கொஞ்சம் சால்ட்டு 1 பிஞ்ச் அளவுக்கு இருந்தால் போதும். அதே மாதிரி சுகரும் 1 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கங்க. போட்டுட்டு லெமன் சும்மா கொஞ்சமாக கட் பண்ணி ஊற்றுங்க. சும்மா ஒரு 2-3 ட்ராப்ஸ் இருக்க மாதிரி ஊற்றிட்டு இதை கிரைண்ட் பண்ண போகிறோம். இதை எப்படி பல்ஸில் வச்சு பண்ணணும். ஒரு ஓட்டு அப்படி பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். இதோட ஆயில் கொஞ்சம் சேர்த்துக்கணும். ஆயில் ஒரு 2-3 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும். அப்போ அடிக்க அடிக்க கெட்டியாயிரும். ஓகேங்களா? மறுபடியும் நம்ம பல்ஸில் போடுவோம். பாருங்கள், தெரியுதுங்களா? இப்போ பாருங்கள், கொஞ்சம் எல்லோயிஷ் ஆகிருக்கா. அந்த இதை மறுபடியும் ஆயில் சேர்த்து மறுபடியும் பீட் பண்ணுறோம். மறுபடியும் ஆயில் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் வச்சு பீட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், திக் ஆகிட்டே வருதுங்களா? இதே மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்க்க அது கெட்டி ஆகிட்டே வந்துடும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. நம்மளுக்கு தேவையான மயோனைஸ் சாஸ் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியான மயோனைஸ் சாஸ் ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பாய், டேக் கேர், கீப் ஸ்மைலிங்.